ஜீசஸ் என்மி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டு உங்களோடு பேசுகிறதான வார்த்தை ஏசாயா 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டு இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, ஜாதிகள் உங்களோட நீதியையும் சகல ராஜாக்களுடைய மகிமையும் காண்பார்கள்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறது இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காண்பாங்க, உங்கள் சொந்தக்காரங்க காண்பாங்க, இவங்க வீட்டாரே காணும்படியாக கர்த்தர் இந்த நாளில் எழுந்தறி இருக்கிறார். பாருங்கள், இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்று புதிய ஒரு நாமத்தை தரிப்பிக்கிறார். என்ன அப்படின்னா, இன்றைக்கு உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு உண்டான நாள். பாருங்கள், உங்களோட ஊழியத்தில் ஒரு ப்ரொமோஷன், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரொமோஷனை கர்த்தர் இன்றைக்கு தருவார். பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீங்க. பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் ஸ்டாஃபாக இருந்திருக்கலாம், இப்போ மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எப்போ இருக்கிற லெவலை காட்டிலும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த நாள் வெற்றிக்கு உண்டான நாள். ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. யோசேப்பை பாருங்கள், அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பெயர் மாற்றப்பட்டது. அவங்களுக்கு காரணம், அந்த ஜனங்கள், பாபிலோன் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு மாற்றப்பட்டது. எகிப்து தேசம் முழுவதுமாக யோசேப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவனுக்கு பெயர் மாற்றப்பட்டது. பாருங்கள், இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு நாமத்தை தரிப்பித்து அதன்படியாக உங்களை நடத்துவார். ஆமேன். இன்றைக்கு உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு உண்டான நாள். நன்றி பலிகள் செலுத்தி நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துங்க ஆண்டவருக்கு. கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஏசாயா 62:2 பிரகாரம் இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உயர்வை காண கிருபை செய்யுங்க. தடை பண்ணுகிற எல்லா பொல்லாதான கிரியைகள், சத்துருவின் கிரியைகள் ஏசு நம்மளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான தடைகளையும் விலக்கி போட்டு ஒரு மேன்மையை காண கர்த்தர் உதவி செய்வீராக. சுதந்திரத்தை கொண்டார்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.